வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறு தோட்டக்காரர்கள், விவசாயிகள், மீனவர்கள் ஆகியோருக்கு நோன்பு பெருநாள் சிறப்பு நிதியாக 200 ரிங்கேட், தன்னார்வ பாதுகாப்பு படையினருக்கு 300 ரிங்கேட். SSPN-இல் சேமிப்பை கொண்டிருப்போருக்கு தனிநபர் வருமான வரி விலக்கு அடுத்த ஆண்டு வரை நீட்டிப்பு. அரசியல் பேதமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி உதவி, அடிப்படையற்ற குற்றச்சாட்டு தவிர்க்கப்பட வேண்டும். நாடு முழுதுமுள்ள 8,50,000 ரப்பர் சிறு தோட்டக்காரர்கள், விவசாயிகள், மீனவர்கள் ஆகியோருக்கு நோன்பு பெருநாள் சிறப்பு நிதியாக 200 ரிங்கேட் வழங்கப்படும். 2023 வரவு செலவு திட்டத்தின் கீழ் அவர்களுக்கான கூடுதல் ஒதுக்கீட்டை பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேலவையில் இன்று அறிவித்தார். வேளாண் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அரசு அறிவித்துள்ள பெரும் உதவி திட்டமாக அது விளங்கும். அதற்காக 17 கோடி ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக மீனவர்களுக்கு மாதம் 300 ரிங்கேட் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒரு பருவத்தில் 3 மாதங்களுக்கு விவசாயிகள் 200 ரிங்கேட் நிதி உதவியை பெறுவர். அதுபோல மழைக்காலத்தின் போது ரப்பர் சிறு தோட்டக்காரர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை 600 800 ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்படும் என டத்து ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். நாட்டின் தன்னார்வ பாதுகாப்பு படையினருக்கு மகிழ்வூட்டும் தகவலையும் பிரதமர் அறிவித்தார். அதன்படி ரேலா, பொது தற்காப்பு படையினர், போலீஸ், தீயணைப்பு மீட்பு படையினர் ஆகியோருக்கு நோன்பு பெருநாள் சிறப்பு நிதியாக 300 ரிங்கேட் வழங்கப்படும். நாடு முழுவதும் உள்ள 2 லட்சம் பாதுகாப்பு படையினர் அந்த சிறப்பு நிதியை பெறுவர். நிரந்தர அதிகாரிகளைப் போன்று தன்னார்வல அதிகாரிகளுக்கு உரிய அனுகூலங்கள் சென்று சேர்வதில்லை. எனவே அவர்களின் அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அரசு இந்த நோன்பு பெருநாள் சிறப்பு நிதியை வழங்குவதாக பிரதமர் அவையில் விளக்கினார். ஈகை திருநாளை ஒட்டி வழங்கப்படும் அனைத்து சிறப்பு நிதியும் அடுத்த மாத மத்தியில் அவரவர் பொருளக கணக்குகளில் சேர்க்கப்படும். SSPN தேசிய கல்வி சேமிப்பு திட்ட கணக்கில் சேமிப்பு வைத்திருப்போருக்கான தனிநபர் வருமான வரி விலக்கு சலுகை நீட்டிக்கப்படுகிறது. 2024 ஆண்டு வரை அது நடப்பில் இருக்கும் என நிதி அமைச்சருமான டத்து ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். அதன் வாயிலாக SSPN கணக்கு வைத்திருப்போர் 8,000 ரிங்கிட் வரையில் வரி விலக்கு பெறலாம். அரசாங்கத்தின் மொத்த வருமானத்தில் அது 25 கோடி ரிங்கிட்டை உட்படுத்தியிருக்கிறது. அதன் வாயிலாக வரி செலுத்துவோர் சுமார் 4 லட்சம் பேர் நன்மையடைவர் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக 2023 ஆண்டு முதல் SSPN சந்தாதாரர்கள் 8,000 ரிங்கிட் வரை வருமான வரி விலக்கை அனுபவிக்க இயலாது என ஊடகங்கள் கூறியிருந்தன. ஏப்ரல் முதல் நாள் தொடங்கி வீடமைப்பு கடன் உத்தரவாத திட்டம் நிரந்தரமில்லா வருமானம் பெறுவோருக்கும் விரிவுபடுத்தப்படும். அதன் வாயிலாக அவர்கள் முதல் வீட்டை எளிதாக வாங்கலாம் என பிரதமர் உறுதியளித்தார். அதற்காக 500 கோடி ரிங்கேட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக டத்து ஸ்ரீ அன்வார் விவரித்தார். முதல் வீட்டை வாங்குவோரின் சுமையை குறைக்கும் வகையில் கடன் உத்தரவாத தொகை 300 கோடி ரிங்கிட்டிலிருந்து 500 கோடி ரிங்கிட்டாக கூட்டப்படுகிறது. அந்த திட்டம் நிரந்தரமில்லா வருமானம் பெறுவோருக்கும் விரிவுபடுத்தப்படுவதன் வழி B40, M40 தரப்பினர் பயன்பெறுவர். மக்கள் சொந்த வீட்டை கொண்டிருப்பதை ஊக்குவிக்க முத்திரை வரி விலக்கும் தொடரப்படும். குறிப்பாக 5 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான வீட்டை வாங்குவோருக்கு முழு முத்திரை வரி விலக்கு அளிக்கப்படும். 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரிங்கிட் வரையிலான வீட்டை வாங்குவோர் 75 விழுக்காடு வரையில் வரி விலக்கை அனுபவிக்கலாம் என டத்து ஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார்.
நாட்டுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்வது பற்றியும் டத்துஸ்ரீ அன்வார் மேலவையில் பேசினார். அந்த விவகாரத்தை தொடர்புடைய பாதுகாப்பு நிறுவனங்களே கையாளும். அரசியல்வாதிகள், முகவர்கள் ஆகிய மூன்றாம் தரப்பின் தலையீடு தேவையில்லை என அவர் வலியுறுத்தினார். நாட்டுக்கு பாதுகாப்பு, தற்காப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. சில வேளைகளில் அரசியல்வாதிகளும் முகவர்களும் அதில் நேரடியாக தலையிடுகின்றனர். செலவை மிச்சப்படுத்தவும் நிதிச்சுமையை குறைக்கவும் அது உடனடியாக களையப்பட வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தினார். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை ஆதரிக்காத மாநில அரசுகள் ஒதுக்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. தமது அரசு அரசியல் பேதமின்றி எல்லா தரப்புகளுக்கும் உதவிகளை வழங்கி வருவதை டத்துஸ்ரீ அன்வார் சுட்டினார். இந்த விவகாரம் குறித்து தம் மீது தொடர் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. கிளாந்தான், திரங்கானு, பெர்லிஸ், கெடா உள்ளிட்ட மாநிலங்கள் முந்தைய ஆளும் கட்சியின் கீழ் இருந்தபோது வழங்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை விட ஒருமைப்பாட்டு அரசு அதிக நிதி ஒதுக்கியுள்ளது. ஆகையால் அந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். இதுபோன்ற அவதூறுகளை உடனடியாக நிறுத்துமாறு டத்துஸ்ரீ அன்வார் கேட்டுக் கொண்டார். உண்மையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு சீரமைப்புகளை மேற்கொள்ள தயார் என பிரதமர் மேலவையில் சூளுரைத்தார். ஆனால் ஆதாரமின்றி முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டார். 2023 விநியோக சட்ட வரைவை இரண்டாம் முறை வாசித்த பின்னர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை தெரிவித்தார். 2040 ஆண்டு வாக்கில் 15 லட்சம் மின்சார வாகனங்களை உருவாக்க அரசு இலக்கு கொண்டிருக்கிறது. உலகளாவிய நிலையில் மின்சார வாகனங்களுக்கான தேவை அதிகரிப்பதை இயற்கை வள சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட் மக்களவையில் சுட்டினார். பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்கள் மின்சாரத்திற்கு மாறும் கலாச்சாரம் பெருகி வருகிறது. அதனையடுத்து அந்த புதிய இலக்கு வகுக்கப்பட்டதாக அமைச்சர் சொன்னார். 2040 ஆண்டுக்குள் 90,000 அத்தகைய வாகனங்களை உருவாக்க மின்சார விநியோக மற்றும் கட்டண திட்டமிடல் செயலாக்க செயற்குழு இதற்கு முன்னர் இலக்கு கொண்டிருந்தது. வளர்ச்சியடைந்த நாடுகளில் மின்சார வாகன பயன்பாடு மேலோங்கி வருகிறது. அந்த கலாச்சாரத்திற்கு மாற மலேசியர்களும் ஆயத்தமாக வேண்டும் என நிக் நஸ்மி அறிவுறுத்தினார். அவையில் சிம்பங் ரங்காம் உறுப்பினர் டத்துஸ்ரீ ஹஸ்னி முகமது வினவிய கேள்விக்கு அவர் இவ்வாறு விடையளித்தார். வாகன பதிவை ரத்து செய்வதற்கான இணைய முறையை போக்குவரத்து அமைச்சு மேம்படுத்துகிறது. அதன் முன்னெடுப்பின் வாயிலாக உரிமையாளர்கள் செயலி அல்லது இணைய இலக்கவியல் அணுகுமுறையில் வாகன பதிவை ரத்து செய்யலாம் என துணை அமைச்சர் டத்தோ ஹஸ்மி அபிபுல்லா குறிப்பிட்டார். மோசமான அதே வேளையில் பழுதடைந்த வாகனங்களை அப்புறப்படுத்த அவர்கள் சாலை போக்குவரத்து துறை JPJ முகப்பு சேவையை நாட வேண்டியதில்லை. பின்னர் உருவாக்கப்படவிருக்கும் செயலி அல்லது இணையதளங்கள் வாயிலாக அதற்கான நடவடிக்கையில் அவர்கள் இறங்கலாம். அதனை அடுத்து நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் படி திடக்கழிவை அகற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் அத்தகைய வாகனங்களை அப்புறப்படுத்தும். நாட்டில் பாழடைந்த மற்றும் பயன்படுத்த முடியாத வாகனங்கள் அதிக அளவில் குவிக்கப்படுவதை அந்த முன்னெடுப்பின் வாயிலாக தவிர்க்க முடியும் என டத்தோ ஹஸ்மி நம்புகிறார். மக்களவையில் உலுஸ்லாங்கூர் உறுப்பினர் முகமது சானி ஹம்சான் முன்வைத்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலுரைத்தார். குடியிருப்பு வாடகை சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆண்டு தாக்கல் செய்யப்படலாம். குடியிருப்பை வாடகைக்கு விடும் ஒப்பந்தம், வாடகையாளர் மற்றும் உரிமையாளரின் பொறுப்புகள், அமலாக்க நடவடிக்கைகள் ஆகியவற்றை அந்த சட்ட வரைவு உட்படுத்தியிருக்கிறது. தமது அமைச்சின் அதிகாரிகள் அது தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதோடு சட்ட வரைவை வகுத்து வருவதாகவும் ஊராட்சி மேம்பாட்டு துணை அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் குறிப்பிட்டார். தற்போது குடியிருப்பு வாடகை துறையில் நிலவும் சிக்கல்களை களைய குறிப்பிட்ட சட்டம் இல்லாததை அவர் சுட்டிக்காட்டினார். குடியிருப்பை வாடகைக்கு விடும் விஷயத்தில் உரிமையாளருக்கும் வாடகையாளருக்கும் இடையில் எழும் சிக்கலுக்கு உரிய முறையில் தீர்வு காண அந்த சட்டவரைவு உதவும். வாடகையை செலுத்தாதோரிடமிருந்து குடியிருப்பு உரிமையாளரை பாதுகாக்க சட்டம் இயற்றப்படுமா என கப்போங் உறுப்பினர் லிம் லிப் எங் அவையில் கேள்வி எழுப்பினார். அதற்கு அக்மால் நஸ்ருல்லா இவ்வாறு விடை பகன்றார். மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் ஆண்டுக்கு ஒருமுறை கட்டாய மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். மக்கள் நிகராளிகளுக்கு துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமீடி விடுத்திருக்கும் வலியுறுத்தல் அது. வரும் மே தொடங்கும் மக்களவை கூட்ட தொடரின் போது அந்த நடைமுறை நடப்புக்கு வரும் என துணை பிரதமர் தெரிவித்தார்.
தாம் தலைமையேற்ற ஆரோக்கியமான மலேசியா தேசிய இலக்கு குறித்த அமைச்சரவை செயற்குழு கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர் கூறினார். ஆண்டுக்கு ஒருமுறை அந்த பரிசோதனை நடத்தப்படும் எனவும் தாமும் பிற மக்களவை உறுப்பினர்களும் அதனை மேற்கொள்ளப் போவதையும் அவர் கோடிக்காட்டினார். 2018 2020 காலகட்டத்தில் 9 மக்கள் நிகராளிகள் சிறுநீரக கோளாறு மற்றும் மாரடைப்பால் காலமானதை அவர் சுட்டினார். மேலவை உறுப்பினர்களும் மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்படக்கூடும் என்றார் அவர். சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபாவுடன் நாடாளுமன்ற கூட்டத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஸஹீத் ஹமீடி இந்த விவரங்களை வெளியிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சீன பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமராக பதவியேற்ற பின்னர் அந்த கிழக்காசிய நாட்டுக்கு டத்துஸ்ரீ அன்வார் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். நாளை தொடங்கி 3 நாள்களுக்கு பிரதமர் மேற்கொண்டுள்ள இந்த அதிகாரத்துவ பயணம் பொருள் பொதிந்ததாகவும் வரலாற்று பூர்வமானதாகவும் இருக்கும் என வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் பதவியை அலங்கரித்த 4 மாதங்கள் ஆன நிலையில் அந்த குடியரசுக்கு பயணம் மேற்கொள்ள அவருக்கு அழைப்பு கிட்டியதை அமைச்சர் குறிப்பிட்டார். மலேசியா சீனா முழுமையான வியூக பங்காளித்துவம் இவ்வாண்டு 10ஆம் நிறைவை எட்டுகிறது. 2024 அந்த இரு நாடுகளும் அவற்றின் அரச தந்திர உறவில் 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடும். 3ஆம் தவணையாக ஆட்சி பீடத்தை தக்கவைத்துள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஒருமைப்பாட்டு அரசுடன் நல்லிணக்கத்தை பேண விரும்புவதை இந்த முனைப்பு காட்டுவதாக அவர் சுட்டினார். இம்மாத தொடக்கத்தில் ஜி அதிபராக பொறுப்பேற்ற வேளை அவரை சந்திக்கும் முதல் தலைவராகவும் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திகழ்கிறார். மலேசியாவில் உரிமம் பெற்ற சுமார் 400 நேரடி விற்பனை நிறுவனங்கள் இயங்குகின்றன. அவற்றின் பெரும்பாலானவை உள்ளூர் நிறுவனங்களுக்கு சொந்தமானவை என உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்துஸ்ரீ சலாவுடின் அயூப் தெரிவித்தார். உரிமம் பெற்ற நேரடி விற்பனை நிறுவனங்களில் 18 விழுக்காடு மட்டுமே அயல் நாடுகளை சேர்ந்தவை என அமைச்சர் விளக்கினார். 2028ஆம் ஆண்டு வாக்கில் நேரடி விற்பனை நிறுவனங்களின் வாயிலாக கிடைக்கும் விற்பனை மதிப்பை 3000 கோடி ரிங்கிட்டாக அதிகரிக்க அரசு இலக்கு கொண்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு அந்த தொழில்துறை 2700 கோடி ரிங்கிட்டுக்கும் கூடுதலான வருமானத்தை பதிவு செய்தது. நேரடி விற்பனை தொழில்துறை துரித வளர்ச்சி காண்பதோடு சராசரி உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் உரிய பங்கினை ஆற்றும் என டத்துஸ்ரீ சலாஹுடின் குறிப்பிட்டார். உரிமம் பெற்ற நேரடி விற்பனை மூலம் விற்கப்படும் பொருட்களை பயன்படுத்துவதில் பொதுமக்கள் கலக்கமுற வேண்டியதில்லை என்றார் அவர். இலக்கவியல் பொருளாதாரத்தில் அதிகமான இளைஞர்களை ஈர்க்க அரசு முனைந்துள்ளது. இலக்கவியல் பொருளாதார தளம் பேடியின் வாயிலாக அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படும் என தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபமி ஃபாசில் தெரிவித்தார். சமூக இணைய மையமாக மட்டுமல்லாத இலக்கவியல் பொருளாதாரத்தை ஊந்தச் செய்யும் தளமாகவும் அது விளங்கும் என அமைச்சர் கோடிக்காட்டினார். இளைஞர்கள் மத்தியில் இலக்கவியல் பொருளாதாரத்தை கொண்டு செல்லும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதை அவர் சுட்டினார். ஷாப்பி, டிக்டாக் போன்ற செயலிகளில் விற்பனையை மேற்கொள்ளும் உத்திகளில் கை தேர்வதால் அவர்கள் 5000 ரிங்கிட் வரை வருவாய் ஈட்டும் வாய்ப்பு இருப்பதை அவர் சுட்டினார். நடப்பில் இருக்கும் வாய்ப்புகளை அதிகரித்து தொழில்நுட்பத்தில் தங்களது ஆளுமையை மேம்படுத்துவதின் வாயிலாக அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் பிறக்கும். 186 புதிய பேடி மையங்களை உருவாக்க தொடர்பு இலக்கவியல் அமைச்சு திட்டமிட்டுள்ளதாகவும் அவற்றில் 4 கிடாவில் செயல்படும் எனவும் அவர் சொன்னார். அலுஸ்டார் பேடி தளத்திற்கு தமது அமைச்சின் தலைமை செயலாளர் டத்துஸ்ரீ முகமது மென்தேக்குடன் வருகையளித்த ஃபமி ஃபாசில் செய்தியாளரிடம் பேசினார். எதிர்காலத்தில் நாட்டின் அபரித பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க பணவீக்கத்தை கையாள்வது தொடர்பான மாற்றங்களை பேங்க் நகாரா ஆராய்ந்து வருகிறது. மலேசியா மட்டுமின்றி பல நாடுகளும் இந்நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக அதன் கவர்னர் தன் ஸ்ரீ நூர் சம்சியா முகமது யூனுஸ் கூறியிருக்கிறார். இன்று அந்த மத்திய பொருளகத்தின் 2022ஆம் ஆண்டறிக்கை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசினார். இவ்வாண்டு பணவீக்கம் 3 முதல் 3.8 விழுக்காடு வரை நிலைநிறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் அது 2.2 விழுக்காடு குறைவாக பதிவாகி இருப்பதன் தொடர்பாக எழுந்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார்.
சீரற்ற உலக பொருளாதார நிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே பொருளாதார வளர்ச்சி நாட்டின் மேம்பாட்டிற்கும் பணவீக்கத்திற்கும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துவதை ஆராய்வது தேசிய நிதி செயற்குழுவின் கடமையாகும். இதனிடையே சுவிட்சர்லாந்தின் இரண்டாவது மிகப்பெரிய வங்கியான கிரெடிட் சுவிஸ் வீழ்ச்சி கண்டிருப்பது உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்திருந்தாலும் அத்தகைய நிலை மலேசியாவில் நிகழாது என தான் ஸ்ரீ நூர் சம்சியா நம்பிக்கை தெரிவித்தார். வங்கியியல் தொடர்பில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் நாட்டின் நிதி மற்றும் பணப்புழக்கம் சீராக உள்ளன. மற்ற நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் இந்நிலை நம் நாட்டில் நிகழக்கூடிய சாத்தியம் இல்லை. அதேவேளை வங்கிகளின் இயக்கமும் வலுவாக இருப்பதாக அவர் தெளிவுபடுத்தினார். பல வண்ண கனவுகளோடு தம்பதியினர் இல்லறத்தில் அடியெடுத்து வைக்கின்றனர். ஆனால் நல்லறமாக இருக்க வேண்டிய இல்லறமே நரகமாக மாறும் பொழுது அது மனமுறிவுக்கு வித்திடுகிறது. அதனால் உடல் உளவியல் நிலைகளில் பாதிக்கப்படுவோர் கணவன் மனைவி மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருப்போரும் தான் என்பது கண்கூடு. குடும்ப வாழ்வில் ஈடுபட விரும்பும் இணையர் அது தொடர்பான கல்வியறிவை முழுமையாக பெற்றுக்கொள்வது அவசியம். திருமண ஆயத்த பயிற்சி வாயிலாக குடும்ப கலையை அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என வலியுறுத்துகிறார் மனநல உளவியல் ஆலோசகர் குணபதி ஆறுமுகம். முஸ்லிம் அல்லாதோருக்கும் அந்த பயிற்சி கட்டாயமாக்கப்படவிருப்பதை அவர் வரவேற்கிறார். முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலும் விவாகரத்து, வெறுமை நிறைந்த திருமணங்கள், குடும்ப வன்முறை, பிரிவு இப்படி போன்ற சீர்கேடுகள் அதிகரித்திருக்கிறது. அதனால ஒரு தரமான குடும்பம் அமைவது ஒரு சவாலா இருக்கிறது. அத்தகைய குடும்பங்களில் ஒரு தரமான பிள்ளைகள் வளர்வதும் ஒரு கேள்விக்குறியா அமைந்திருக்கிறது. ஒரு தெளிவான வாழ்க்கை வழிமுறைகளை, திருமண வாழ்க்கை வழிநடத்தக்கூடிய வழிமுறைகளை போதிக்கிற திறனை ஊட்டும் என்று ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. அதன் அடிப்படையில் தான் நமது அரசாங்கமும் இதற்கான முயற்சிகள் செய்து வருகிறார்கள். இந்த திருமண வாழ்க்கையில இணைகின்ற தம்பதிகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய சிந்தனைகளை தெளிவாக புகட்டுவதற்கும் திறனை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அமையும். திருமண ஆயத்த பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டால் இந்தியர்கள் மத்தியில் மனமுறிவு சம்பவங்களை குறைக்க முடியும் என KA குணா நம்புகிறார். தொடர்ந்து நாளை முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். RON 97, RON 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லை. RON 97 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரிங்கேட் 35 சென்டாக நீடிக்கிறது. RON 95 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கேட் 5 சென்டுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கேட் 15 சென்டுக்கும் நிலைநிறுத்தப்படுகிறது. யார்ஸ் முறையிலான கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை பயிற்சி தொடங்கியது ரஷ்யா. 3000 ராணுவ வீரர்களும் 300 உபகரணங்களும் அந்த பயிற்சியில் உட்படுத்தப்பட்டதாக ரஷ்ய தற்காப்பு அமைச்சு குறிப்பிட்டது. மாஸ்கோ அதன் அணு ஆயுத ஆற்றலை வெளிக்காட்டும் மற்றொரு முயற்சியாக இது கருதப்படுகிறது. இதற்கு முன்னர் பயன்பாட்டிலிருந்த தோப்போல் எரிபடையை காட்டிலும் யார்ஸின் சீற்றம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என நம்பப்படுகிறது. நாட்டின் அரணை வலுப்படுத்தும் ரஷ்யாவின் தொடர் முயற்சியின் எதிரொலியாக யார்ஸ் உருவாக்கம் கண்டிருக்கிறது. அந்த ஏவுகணையை கையாளும் வழிமுறை குறித்த ராணுவ வீரர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. ரஷ்யாவின் 3 பகுதிகளில் ஏவுகணை தாக்குதலுக்கான பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும் என மாஸ்கோ தெரிவித்தது. யார்ஸ் ஏவுகணைகள் ஒவ்வொன்றும் 12,000 கிலோமீட்டர் தூரம் பாயும் ஆற்றலை கொண்டுள்ளன. வியட்நாம் போரில் பெரும் இழப்பை எதிர்கொண்ட வீர தாய்மார்களின் ஓவியத்தை வரைய முனைந்துள்ளார் டாங் ஐ வியட். போரில் பிள்ளைகளையும் கணவர்களையும் பறிகொடுத்த தாய்மார்களும் நினைவில் கொள்ளப்பட வேண்டும் என 75 வயதான அந்த ஓவியர் இந்த முயற்சியில் இறங்கியுள்ளார். இதுவரையில் 2000க்கும் அதிகமான வீர தாய்களின் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. 1975 நிறைவடைந்த வியட்நாம் போரில் உயிர் நீத்தவர்களின் தாயார்களை வீர தாய்கள் என அந்நாடு அங்கீகரித்துள்ளது. அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டவர்களுள் 5000 பேர் இன்னும் உயிருடன் இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் 90 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் என வியட் தெரிவித்தார். போரால் பேரிழப்பை எதிர்கொண்டவர்களின் போராட்டத்தையும் தியாகத்தையும் அதற்கு பிந்தைய தலைமுறையினரும் அறிய வேண்டும்.
அதற்காகவே அந்த வீர தாய்மார்களின் ஓவியங்களை வரைய தொடங்கியதாக வியட் குறிப்பிட்டார். தனது 15வது வயதில் தாமும் கிளர்ச்சி படையில் இணைந்து போராடியதாக அவர் கூறினார். குறுகிய காலத்தில் பிள்ளைகளையும் கணவனையும் அடுத்தடுத்து இழந்த அந்த தாய்மார்களின் தவிப்பை தம்மால் உணர முடிகிறதென வியட் தெரிவித்தார். ஒவ்வொரு ஓவியமும் வரையப்பட்ட பின்னரும் அதில் அந்த வீரத்தாயின் பெயர், பிறந்த இடம், கணவனையும் பிள்ளைகளையும் இழந்த இடம் முதலிய தகவல்கள் குறிப்பிடப்படும். பின்னர் அந்த ஓவியங்கள் ஊராட்சி தரப்பால் அங்கீகரிக்கப்பட்டு அவரின் குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படும். பெரும்பாலான வீர தாய்மார்கள் தங்களின் ஓவியங்களையோ புகைப்படங்களையோ கொண்டிருப்பதில்லை என வியட் குறிப்பிட்டார். யானை இருந்தாலும் இறந்தாலும் 1000 பொன். டீரெக்ஸ் வகை தொன்மாக்களும் அவற்றின் எலும்புகளும் அப்படியே சுவிட்சர்லாந்து ஜூரிக்கில் பல லட்சத்திற்கு ஏலத்துக்கு வருகிறது. ட்ரினிட்டி எனப்படும் 60 கோடியே 70 லட்சம் ஆண்டுகள் பழமையான டீரெக்ஸின் எலும்புக்கூடு. 3 டீரெக்ஸ் தொன்மாக்களின் எலும்புகளால் அமைக்கப்படும் 3.9 மீட்டர் உயரத்திலான ட்ரினிட்டி ஏப்ரல் 18ஆம் நாள் ஏலத்திற்கு வருகிறது. அமெரிக்கா, மொன்டானா, வயோமிங் மாநிலங்களில் 2008 2013 வரை அகழாய்வு செய்யப்பட்ட டீரெக்ஸ் எலும்புகளை வைத்து அந்த எலும்புக்கூடு உருவாக்கப்படுகிறது. 50 80 லட்சம் டாலருக்கு அந்த ட்ரினிட்டி ஏலத்திற்கு வருகிறது. அந்த எலும்புகளில் பழைய செல்கள் அப்படியே இருப்பதாகவும் அவை வலுவிழந்து இருப்பினும் அவற்றை ஒருங்கிணைத்து ஓர் எலும்புக்கூடாக கட்ட முடியும் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். அறிவியலிலும் புத்தகங்களிலும் மட்டுமே படித்து திரைப்படங்களில் மட்டுமே பார்த்த டீரெக்ஸ் தொன்மா மீண்டும் உயிர்த்தெழும் விந்தையை காண உலகம் காத்திருக்கிறது. தென் ஸ்பெயினில் அமைந்துள்ள விலங்கியல் காட்சியகத்தில் 5 கொமோடோ ராட்சத உடும்புகள் குஞ்சு பொறித்துள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் மிக நீளமான உடும்பு வகையைச் சேர்ந்த அந்த ஊர்வனம் ஸ்பெயினில் இனப்பெருக்கம் செய்திருப்பது இதுவே முதல் முறையாகும். அந்த கொமோடோக்கள் பயோபாக் வெங்கரோலா விலங்கியல் காட்சியகத்தின் நிலநீர் வாழ்வன ஆய்வு பிரிவுக்கு கிட்டிய மாபெரும் வெற்றி. ஓரா என்றழைக்கப்படும் அதன் தாய் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் 12 முட்டைகளை இட்டது. அவற்றில் 5 முட்டைகள் கடந்த 7 மாதங்கள் செயற்கை முறையில் அடைகாக்கப்பட்டதாக நிலநீர் வாழ்வன ஆய்வு பிரிவின் தலைவர் மிலாக்ரோஸ் ரோப்லேடோ தெரிவித்தார். கடின உழைப்பும் அதிக நேரம் செலவிடப்பட்டதன் விளைவாக அந்த கொமோடோ உடும்புகள் குஞ்சு பொறித்துள்ளன. அவை தற்போது ஓர் எலுமிச்சை பழத்தின் அளவில் இருந்தாலும் பின்னர் 3 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியவை. இந்தோனேசிய தீவுகளில் தோன்றியதாக நம்பப்படும் கொமோடோக்களில் 1500 மட்டுமே தற்போது உயிர் வாழ்வதாக ரோப்லேடோ குறிப்பிட்டார். மலேசிய ஒலிம்பிக் மன்ற அலுவலகத்தை கோலம்பூர் புக்கெட் ஜாலில் விளையாட்டு நகருக்கு மாற்ற இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மன்றம் முன்வைத்த கோரிக்கையை செவிமடுத்த பின்னர் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் அனாயோ தெரிவித்தார். இம்மாதம் 3ஆம் நாள் மலேசிய ஒலிம்பிக் மன்ற தலைவர் தன்ஸ்ரீ முகமது நூர்சா ஜக்காரியா அதன் அலுவலகத்தை புக்கிட் ஜாலிலுக்கு இடம் மாற்றும் கோரிக்கையை முன்வைத்தார். 1991 கட்டப்பட்ட அந்த மன்ற கட்டடம் தேசிய விளையாட்டு சங்கம், பயிற்சி மண்டபம், ஒலிம்பிக் விடுதி, விளையாட்டு அருங்காட்சியகம் ஆகியவற்றை சுமார் 1 மணி நேரம் பார்வையிட்ட அமைச்சர் அதற்கு ஒப்புதல் வழங்கினார். அவற்றை பார்வையிட்ட பின்னர் தாமும் தமது அமைச்சின் தலைமை செயலாளர் டாக்டர் கே நகுலேந்திரனும் இடமாற்றத்திற்கான தேவை குறித்து உணர்ந்ததாக கூறினர். இவ்வேளையில் அந்த மன்றம் செயல்பட போகும் கட்டடம், வடிவமைப்பு, நிதி ஒதுக்கீடு குறித்தும் சீராய்வு செய்யப்படும் என்றார் அவர். அந்த முடிவை அமைச்சரவைக்கு கொண்டு செல்லும் முன்னர் உரிய ஏற்பாடுகளை செய்வதுடன் தொடர்புடைய தரப்புகளுடன் கலந்துரையாடலும் நடத்தப்படும் என ஹனாயோ கோடிக்காட்டினார். கம்போடிய சி போட்டியில் தங்கத்தை தற்காக்க உறுதி பூண்டுள்ள சி ஷாமலா ராணி. அந்த தேசிய கராத்தே வீராங்கனை கடந்த ஹானோய் சி போட்டியில் மகளிர் 50 கிலோகிராமுக்கு குறைவான எடை பிரிவில் மலேசியாவுக்கு பொன்னிறத்திலான பதக்கத்தை பெற்றுத்தந்தார்.
கம்போடியாவில் வரும் மே மாதத்தில் விளையாட்டு அரங்கேற உள்ளது. அதிலும் தம்மால் தங்கத்தை வெல்ல முடியும் என அந்த வீரமங்கை திடமாக நம்புகிறார். 10வது தென்கிழக்காசிய கராத்தே சம்மேளன போட்டியில் ஷாமலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பீன்ஸ் மணிலாவில் நடைபெற்ற அந்த விளையாட்டில் அவர் உபசரணை நாட்டைச் சேர்ந்த ஜூனா சுக்கியிடம் 1-5 என வீழ்ந்தார். அந்த போட்டி தமக்கு தகுந்த பாடத்தை கற்பித்ததாக ஷாமலா ஒப்புக்கொண்டார். அதனை படிப்பினையாக கொண்டு கம்போடியா போட்டியில் மிளிரப்போவதாக அவர் சூளுரைத்தார். ஈரோ 2024 தகுதி சுற்று காற்பந்தாட்டத்தில் ஸ்பெயின் அதிர்ச்சி தோல்வி. ஸ்காட்லாந்துடனான பிரிவாட்டத்தில் அது 2-0 என வீழ்ந்தது. ஸ்காட்லாந்துக்கான 2 கோல்களையும் மான்செஸ்டர் யுனைடெட்டின் மத்திய திடல் வீரர் ஸ்காட் மெக்டோமினே புகுத்தினார். ஆட்டம் தொடங்கிய 7வது நிமிடத்திலும் 51வது நிமிடத்திலும் அவர் அந்த கோல்களை தமது அணிக்கு பெற்று தந்தார். குழு நிலையில் அரங்கேறிய 2 ஆட்டங்களிலும் அந்த அணி 100 விழுக்காடு வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஏ பிரிவில் ஸ்காட்லாந்து 6 புள்ளிகளுடன் முதல் நிலையில் இருக்கிறது. அர்ஜென்டினாவுக்கு 100வது கோலை புகுத்தினார் லியோனல் மெஸ்ஸி. அந்த உலகக்கிண்ண வெற்றியாளர் முன்னதாக கியூரேசாவ் அணியை 7-0 என புரட்டி போட்டது. அந்த 7 கோல்களில் 3ஐ அவ்வணி கேப்டனுமான மெஸ்ஸி புகுத்தினார். ஏனைய 4 கோல்களை நிக்கலஸ் கொன்சாலேஸ், என்சோ பெர்னாண்டஸ், ஆங்கெல் டி மரியா, கொன்சாலோ மோன்டியல் ஆகியோர் அடித்தனர். மெஸ்ஸி தமது தாயகத்திற்கு ஒரே ஆட்டத்தில் 3 கோல்களை புகுத்தியிருப்பது இது 7வது முறையாகும். உலகின் தலை சிறந்த வீரருக்கான 7 முறை வென்றிருக்கும் அவர் அனைத்துலக நிலையில் அதிக கோல்களை அடித்தவர்களின் பட்டியலில் 3ஆம் நிலையை வகிக்கிறார். அந்த பட்டியலில் போர்த்துகல் நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 122 கோல்களுடன் முதல் நிலையில் நீடிக்கிறார். அதற்கடுத்த நிலையில் ஈரானைச் சேர்ந்த அலிடாய் உள்ளார். மெஸ்ஸியுடன் ஒப்பிடுகையில் அவர் கூடுதல் 9 கோல்களை கைவசம் வைத்திருக்கிறார். குரலும் விளக்கமும். குரல் 1279. தொடி நோக்கி மின்தோலும் நோக்கி அடி நோக்கி அக்தாண்டு அவள் செய்தது. பிரிவின் காரணமாக கழலக்கூடிய வளையலை பார்த்தாள். அதனுடன் மெலிந்து போகக்கூடிய மென்மையான தோலையும் நோக்கினாள். இவை இரண்டும் நடக்காதபடி நீர் நடந்து கொள்ள வேண்டும் என்று தன் பாதங்களையும் பார்த்தாள். தலைவன் பிரிந்தால் நானும் உடன் வருவேன் என்ற ஒரு குறிப்பு இதனுள் இருக்கிறது என உணர்த்துகிறது அந்த குரட்பா. எந்திர சுறா. லண்டன் தமேஸ் ஆற்றில் திடக்கழிவை அகற்ற அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. நாளொன்றுக்கு 22,000க்கும் மேற்பட்ட நெகிழி புட்டிகளை எந்திர சுறா தின்னுகிறது. அந்த காட்சி தொகுப்புடன் நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.